ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எல்லா ஒரு கிரியேட்டர்ஸ்க்கும் கிடைக்கும். இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோஸ் நிறைய இருக்குது. ஆனாலும் பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி பார்ட்டாக வீடியோஸ் போட்டிருக்காங்களே தவிர்த்து மொத்தமாக யாரும் சொல்கிறதில்ல. அதனால தான் இந்த வீடியோவில் மொத்தமாக நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிடுறேன் கைஸ். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்லா வீடியோஸ்லையும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்றை எனேபிள் பண்ணி வைக்கணும். அப்போனா தான் ஆட்ஸ் ஷோ ஆகும், உங்களுக்கு ரெவென்யூஸும் ஜென்ரேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணியிருக்கிறதா அப்படிங்கிற ஒன்றை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். யூடியூப்பில் நீங்கள் எப்போ இது வரைக்கும் எப்படி அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் $10 வரும். ஒரு சர்டன் பீரியடில் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. அந்த $10 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்ஷன் பட்டன் வரும். இந்த $10 இப்போ கூட அப்டேட் மாதிரி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. $10 இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்டேட் வந்ததுன்னா அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு $10 அப்படிங்கிற ஒன்று ரீச் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது $10 கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் பட்டன் மாதிரி ஆட்சன்ஸ்க்கு சைடில் ஷோ ஆகும். அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடென்டிட்டி, உங்களுடைய நேஷ்னல் ஐடென்டிட்டி, அதாவது ஆதார் கார்டு இப்போ செல்லாது, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், இந்த மாதிரியான ஐடென்டிட்டி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்கல உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் மட்டும்தான் மெயின். இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. 3 டைம் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது, டிசேபிள் ஆகிரும் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். அதனால் பண்ணையில் கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்போர்ட், பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிரும், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல். அதனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதை ரீச் பண்ணி நீங்கள் இப்போ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்ரஸுக்கு, உங்கள் அட்ரஸ்க்கு, நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் பின் வரும். அதாவது அதை பின் வெரிஃபிகேஷன் இல்லைனா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் குழப்பாதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். பின் வெரிஃபிகேஷன் இல்லைனா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் வரும். உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லி வச்சுக்கோங்க. அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 6 டிஜிட் கிட்ட இருக்கும். பின் நம்பர் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறமும் பேமெண்ட் ஆன் ஹோல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சைடில் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ஒரு பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அது வெரிஃபை ஆகும். இதுலேயும் ஒரு ரூல் இருக்குது, அதாவது நீங்கள் 3 டைம் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால பண்ணையில் கவனமாக நீங்கள் அந்த நம்பரை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். 3 டைமுக்கு மேலே பண்ண முடியாது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்டட் ஆயிரும். அதனால நீங்கள் இது நாள் வரைக்கும் பண்ண கஷ்டம் பூரா வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 3 டைம் மட்டும்தான் பண்ண முடியுங்கிறதால நீங்கள் கரெக்டாக எப்பவுமே ஃபஸ்ட்டே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். அதாவது உங்களுடைய மணி $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் முக்கியமான ஒன்று ஸ்விஃப்ட் கோட் அப்படிங்கிற ஒன்று என்ட்ரு பண்ணணும். இந்த ஸ்விஃப்ட் கோட் அப்படிங்கிற ஒன்று தெரியலனா ஆன்லைன்லேயே நீங்கள் இதை இந்த ஸ்விஃப்ட் கோட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அது இல்லைனா உங்களுடைய பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். பேங்க்கில் என்ன டீட்டெயில், எதுக்காக, அப்படி இப்படின்னு டீட்டெயிலாம் கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள், அவங்க தருவாங்க. இல்லைன்னா நீங்கள் அப்பெல்லாம் அலைய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். சர்டன் டிஸ்ட்ரிக்ட்க்கு இது அவைலபிள் இல்லை. பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுத்து அந்த ஒரு ஸ்விஃப்ட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நான் சைட்டில் ஒரு வெப்சைட் இது கொடுக்குறேன். அதாவது அந்த வெப்சைட் நேம் bank.codes. இந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்ச்
செக் ஷிஃப்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷிஃப்ட் கோடை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் கோடை என்டர் பண்ணுற மாதிரி அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து சர்ச் ஷிஃப்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேஷ்னல் ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி என்னது இந்தியான்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த பேங்க்குங்கிற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதில் சில டிஸ்ட்ரிக் வந்து இருக்காது. இந்தியாவில் உள்ள அவ்வளோத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க மெயினாக உள்ளதெல்லாம். அதில் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துடைய இதை கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாக போய் பேங்க்லேயே கேட்டுக்கலாம். ரொம்ப தூரம்லாம் பேங்க் இருக்காது, எல்லாருக்குமே கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரியே கேட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிடுதேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியட், அதாவது மந்த் எண்டில்னு நினைக்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு வந்து 20 to 30 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பேங்க்கு வந்து உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நீங்கள் $100 எப்பப்போ ரீச் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தில் அந்த ஒரு லாஸ்ட் டேட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இவ்வளோ தான் இந்த பேங்க், அதாவது இந்த ஆட்சன்ஸ் மூலிமா யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் மெத்தட். நீங்கள் வந்து யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறவன கடந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போவுமே பேமெண்ட் வந்து $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்தவித ப்ராப்ளமும் இல்லை கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காகவே மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எல்லா வீடியோஸ்லையும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து $10 ரீச் பண்ணணும் உங்களுடைய டார்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணி இதை வந்து ரெண்டுமே 3 டைம்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதில் ஷிஃப்ட் கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நீங்கள் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் டு இந்த டேட்டுங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய மணியை வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப் பிகினர்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடைக்க போகிறவங்க கிடைச்சவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.